தமிழக அரசியலின் திசை வழியை விசிக தீர்மானிக்கும் என விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ள கருத்தால் திமுக கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தொடர்ந்து கடும் நெருக்கடிகளை கொடுத்து வருகின்றனர். திமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் பல பாகங்களாக உடையும் நிலை ஏற்பட்டுள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதசார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருச்சியில் மாபெரும் பிரம்மாண்ட பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. டிவிஎஸ் டோல்கேட்டில் தொடங்கிய பேரணியை அக்கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். பேரணியானது குட்ஷெட் பாலம், தலைமை அஞ்சல் அலுவலகம், ஒத்தக்கடை வழியாக மாநகராட்சி அலுவலகம் அருகில் நிறைவடைந்தது. அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திருமாவளவன் கலந்து கொண்டு பேசுகையில், தமிழகத்தில் எல்லோரும் தேர்தல் கணக்குகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் எந்த கூட்டணி, எத்தனை இடங்கள், யார் முதல்வர் என்ற கவலை நமக்கு இல்லை. திமுகவிடம் விசிக சிக்கிக்கொண்டு தவிக்கிறது என அரசியல் அறியாமையில் அலையும் அற்பர்கள், அரைவேக்காடுகள் பேசுகின்றனர். தமிழக அரசியலின் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் விசிகவினர் என்றும் குறிப்பிட்டார். இந்திய அரசியலையே மத சார்பின்மைக்கு எதிரானவர்கள் ஆதரவானர்கள் என்று கூர்மைப்படுத்தும் அரசியலை விசிக மட்டும்தான் முன்னெடுத்து உள்ளது. இதன் வலிமையை உணராதவர்கள் திருமாவளவனுக்கு அரசியல் செய்ய தெரியவில்லை, பேரம் பேசவும் பிளாக்மெயில் செய்யவும் தெரியவில்லை, துணை முதல்வர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார் என்கின்றனர். முதல்வர் பதவியை பற்றியே நாங்கள் கவலைப்படவில்லை, பிரதமர் பதவியை கைப்பற்றுங்கள் என்று தான் அம்பேத்கர் வழிகாட்டியுள்ளார். அதுதான் அதிகாரம் உள்ள பதவி, அதுதான் அரசு என்றும் தெரிவித்து உள்ளார். எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று திருமாவளவனுக்கு தெரியும். 25 ஆண்டுகள் தில்லுமுள்ளு தேர்தல் அரசியலில் தாக்கி பிடித்துள்ளது. விசிக சமகாலத்தில் எங்களோடு புறப்பட்டவர்கள் வழி தவறி போய்விட்டனர். இன்று தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விசிக உருவெடுத்து உள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராவிலும் விசிக நல்ல முறையில் வளர்ந்துள்ளது. எங்களுக்கு யாருடைய அறிவுரையும் தேவையில்லை என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பேரணிக்கு அனுமதி இல்லை. கூட்டணியில் இருந்தும் திருச்சியில் நாம் பேரணி நடத்த அனுமதி இல்லை. பல இடங்களில் கொடியேற்ற பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை. 25 ஆண்டுகளாக இப்படி பல நெருக்கடிகள், இப்படித்தான் அடக்குமுறை நெருக்கடிகளை தாக்கு பிடித்து இந்த இயக்கம் கால் நூற்றாண்டு காலம் இந்த காலத்தில் போராடி இன்று தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழக அரசியல் களத்தில் உருவெடுத்து உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாம் ஏன் திமுகவை ஆதரிக்கிறோம்? திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும்? யாரும் விசிகவை எதுவும் செய்ய முடியாது. நாம் அம்பேத்கர் மற்றும் பெரியார் பிள்ளைகள், மார்க்சின் கருத்தியல் வாரிசுகள். அதனால் ஒரு முடிவை துணிவாக எடுத்து உறுதியாக நிற்கிறோம். எங்களுக்கான காலம் கனியும் வரை காத்திருப்போம். தற்காலிக விளைச்சலுக்கு அவசர முடிவு எடுப்பவர்கள் நாங்கள் இல்லை. எங்களை நோக்கி அதிகாரம் நாற்காலிகள் வரும். எங்களை ஒரு ஓரமாக உட்காரு என்று சொன்னால் அதுதான் அந்த மேடையின் மையமாக மாறும் என்றும் சவால் விடுக்கும் வகையில் பேசிய கருத்து திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. திமுகவுடன் கொண்டிருக்கும் உறவு என்பது கொள்கை உறவு. எத்தனை தொகுதிகள் என்பது பற்றி பேச்சுவார்த்தையில் முடிவு செய்வோம். திமுக அரசோடு இருக்கிற விமர்சனங்களை தாண்டி தேர்தல் உறவை வைத்துக் கொள்கிறோம் என்றால் அது தொலைநோக்கு பார்வையுடன் கொண்ட கொள்கை முடிவு. பலர் பல வேஷம் போடுகின்றனர். சிலர் சினிமா புகழோடு ஹீரோ என்ற வேஷத்தோடு அரசியலுக்கு வந்துள்ளனர். பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் சினிமா கதாநாயகர்களுக்கு பின்னால் செல்வார்கள் என்கிறார்கள். நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் என எனக்கு தெரியும். அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட யாரும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டார்கள், விலை போக மாட்டார்கள். அம்பேத்கர் அரசியலை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்றும் தெரிவித்து உள்ளார். சினிமாக்காரர்களுக்கு அந்தந்த குறிப்பிட்ட பகுதியில் தான் கூட்டம் வரும். ஆனால் அம்பேத்கருக்கு உலகம் முழுவதும் பெரும் கூட்டம் வரும். தேர்தல் பேரம் வெற்றி தோல்வியை விட, கூட்டணி கணக்குகளை விட
தேசம்தான் முதன்மையானது. தமிழ் தேசியம் என்ற பெயரால் சிலர் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக திராவிட அரசியலையே எதிர்த்து வெறுப்பு பரப்புவதன் மூலம் சனாதன சக்திகளுக்கு துணை போகிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வரும். தேர்தலில் தொகுதிகள் முக்கியமல்ல, ஏற்ற கொள்கையில் தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும். தற்காலிக அரசியல் பயனுக்காக தவறான முடிவை எடுக்க மாட்டோம் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் திருச்சி பொதுக்கூட்டத்தில் இந்தியாவை மதசார்பு கொண்ட நாடாக மாற்றுவதற்கு செய்யப்படும் எந்த ஒரு முயற்சியையும் தடுத்து முறியடிப்போம். முஸ்லிம்களுக்கு எதிரான வகுப்பு திருத்த சட்டத்தை, குடியுரிமை திருத்த சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசு திட்டமிட்டுள்ள தேசிய மக்கள் தொகை பதிவேடு, தேசிய குடிமக்கள் பேரேடு தயாரிப்பை கைவிட வேண்டும். 2005 அறிமுகப்படுத்தப்பட்ட 2014 கைவிடப்பட்ட மதவாத வன்முறை தடுப்பு சட்டத்தை மத்திய அரசு இயற்ற வேண்டும். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில தகுதி அளிக்கும் சட்ட நடவடிக்கைகளை காலம் தாழ்த்தாமல் மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். மதம் மாறிய பட்டியல் சாதியினர், பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கிடைக்க மத்திய அரசு உரிய சட்டம் இயற்ற வேண்டும். சர்ச்சார் குழு பரிந்துரைகளின் அடிப்படையில் சம வாய்ப்பு ஆணையம் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும் புது சிவில் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது என்பன உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.